வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி பயணம் மேற்கொண்டார்ல. திருநெல்வேலியில திமுக சார்பாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தில் முதல்வர் கலந்துக்கிட்டாரு. அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக பேசியிருக்காரு. மத்திய அரசாங்கம் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்த பார்க்குது அப்படின்னும், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பறிக்க பார்க்குறாங்க. சிறுபான்மை மக்கள் கவலைப்பட வேண்டாம், திமுகவை சேர்ந்தவங்க வீடு வீடாக வருவாங்க, யாருக்கு அந்த வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கோ அவங்க சேர்ப்பாங்க, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசியிருக்காரு. இதுக்கு பாஜக பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு என்ன அப்படின்னா, முதலமைச்சர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு, அது அவருடைய விருப்பம். இதே மாதிரி முதலமைச்சர் வர பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்படுது. அந்த தைப்பூசம் நிகழ்வில் முதல்வர் கலந்துக்க ரெடியா? முதலமைச்சர் அப்படின்னா எல்லா மதத்துக்கும் பொதுவாக இருக்கணும். தைப்பூசத்துலையும் கலந்துக்க வேண்டியதானே? சரி, கலந்துக்கல அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் தைப்பூசத்துக்கு ஒரு வாழ்த்து செய்தி உங்களால் வெளியிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிரடியாக கேள்வி எழுப்புறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பறிக்கப்படுது அப்படின்னு முதல்வர் வார்த்தையை விட்டுருக்காரு. அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. எந்த இடத்துல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. சும்மா பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லி அவங்க மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கி அவங்களுடைய வாக்குகளை அறுவடை செய்கிறது தான் திமுகவுடைய சூழ்ச்சி. அதில் சிறுபான்மை மக்கள் விழுந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முதலமைச்சருடைய திருநெல்வேலி ஸ்பீச்சுக்கு மிக கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க பாஜக. ஒன்று. ரெண்டாவது என்ன, முதலமைச்சர் திருநெல்வேலி விசிட் போனார்ல, அப்போ பாஜகவினர் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றிருக்காங்க. வீடுகள் மட்டும் இல்லாமல் பாலங்கள்ல எல்லாம் கருப்பு பலூனா பறக்க விட்டுருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதன் பின்னணி என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றத்துடைய அனுமதியையும் மீறி மலை உச்சியில் தீபம் ஏற்ற திமுக அரசாங்கம் தடுத்துட்டாங்க. அதனை கண்டித்து இந்த கருப்பு கொடி கருப்பு பலூன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்து முன்னணி கருப்பு பலூனை பறக்க விட்டுருக்காங்க. திருப்பரங்குன்றம் விவகாரம் எதிரொலியாக பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவர் தற்கொலை பண்ணிட்டாருல. பூர்ணச்சந்திரனுடைய இறப்புக்கு நீதி வேணும், மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் கருப்பு கொடி கருப்பு பலூனை பறக்க விட்டுருக்காங்க பாஜக இந்து முன்னணி. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது ரெண்டு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், கேரளாவில் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் யூடிஎஃப் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள்லாம் பக்கமாக ரைட்டப் எழுதினார்ல. மகாராஷ்டிராவில் லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. மகாராஷ்டிராலெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் வாஸ் அவுட்டு. பாஜக கூட்டணி தான் அங்கே 90 விழுக்காடுக்கு அதிகமான இடங்களை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை பார்க்க முடியுது. இது மகாராஷ்டிரா. அருணாச்சல் பிரதேசத்துடைய கேபிட்டல் இட்டாநகர் கார்பரேஷன் எலெக்ஷன் நடந்திருக்கு. மொத்தம் இட்டாநகரில் 20 வார்டுகள், அந்த 20 வார்டுகளில் 19 வார்டை என்டிஏ ஜெயிச்சிருக்காங்க. 20ல் 19 என்டிஏ. அப்போ மீதி ஒன்று காங்கிரஸா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். காங்கிரஸ் கிடையாது, சுயேட்சை 1. அப்போது காங்கிரஸ் உடைய கூட்டணி 0. என்டிஏ வெற்றி பெற்ற 19 வார்டுகளில் பாஜக 14 வார்டு, என்சிபி 3 வார்டு, எல்ஜேபி 2 வார்டு. என்சிபியும் எல்ஜேபியும் பாஜக கூட்டணியில் இருக்காங்க. அப்போ பிஜேபி 14, என்சிபி 3, எல்ஜேபி 2, டோட்டலாக கூட்டி பார்த்தீங்கன்னா 19 வருது. 20ல் 19 என்டிஏ, 1 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இது அருணாச்சல் பிரதேசத்தில். மகாராஷ்டிரா என்டிஏ ஸ்வீப்பு, அருணாச்சல் பிரதேசத்துலையும் என்டிஏ ஸ்வீப்பா? இதை பற்றி ராகுல் காந்தி ஏன் பேச மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இது 3. 4வது என்னன்னா, கேரளாவில் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் பாலக்காடு முனிசிபாலிட்டியில் மொத்தம் பாலக்காடில் 53 வார்டுகள் இருக்கு. பாஜகவுடைய பாலக்காடு கிழக்கு மாவட்ட தலைவர், அவர் பேர் பிரசாந்த் சிவன், அவருக்கும் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், அவர் பேர் அர்ஷோ அப்படிங்கிறது அவர் பேர். இவங்க 2 பேருக்கு இடையே வார்த்தை மோதல் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதில் பாஜகவை சேர்ந்தவர் என்ன ஒரு சவால் விடுறாருன்னா, பாலக்காடு முனிசிபாலிட்டி எலெக்ஷனில் 53 வார்டில் 10 வார்டை கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருச்சுன்னா, எல்டிஎஃப் ஜெயிச்சிருச்சுன்னா அரசியலை விட்டே நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருந்தாரு. ரிசல்ட் என்ன வந்திருக்கு, எல்டிஎஃப் 10 வார்டுகளை ஜெயிக்கலை. எல்டிஎஃப் வெறும் 8 வார்டை மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சவாலில் அங்கே பாஜக
பிரசாந்த் சிவன் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த செய்திகளும் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் அதிகமாக பார்க்க முடியுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.